ஹலோ வெல்கம். நம்ம இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோம்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். சேமியா செய்ய போகிறோம். சேமியா ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உடச்சி வச்சுக்கிறேன். ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானோன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு துட்டு பண்டை, ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குழைவாக வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்டேஜில் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர். மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா இதில் இருக்க மிளகாத்தூள் வாசனை போகணும். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். முட்டை வேகட்டும், நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். முட்டைலாம் பாயில் ஆகிட்டுருக்கோம். எல்லா சேமியா ஆட் பண்ணியாச்சு. ஒரு கிளறிக்கலாம். அவ்வளோதான். தண்ணி எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ தான் குச்சியாக வரும் சேமியா. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், குழையாமல். நம்ம அப்படியே சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம சேமியா ரெடி. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சேமியா ரெடி. பூ மாதிரி வருது பார்த்தீங்களா?